இப்படி ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்துட்டு போகக்கூடிய இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய முருகன் கோவிலில் தாங்க இந்த பால் குடம் எடுத்துட்டு போகக்கூடிய காட்சி நடந்திருக்கு. பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா முருகப்பெருமான் பக்தர்களும் கொண்டாடி இருக்காங்க. அதில் முக்கியமாக அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் கோவில்களிலுமே பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து நடைப்பயணம் வந்து இந்த காட்சியெல்லாம் பார்ப்பதற்கே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்க பார்த்தது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான முருகன் கோவிலில் தாங்க இந்த பால் குடம் எடுக்கக்கூடிய காட்சி நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையுமே ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது முத்துமலை முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இதை பற்றி இன்னும் தெளிவான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் திடீரென யாருக்காவது உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்காங்க. திடீரென அவங்களுக்கு வந்து உடல்நலம் எப்படி சரியில்லாமல் போச்சுன்னே தெரியல, எங்களுக்கு கெட்ட நேரமோ என்னமோ அப்படின்னுலாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அவையெல்லாம் வந்து நிவர்த்தி செய்து தரப்படும். சரியான பரிகார பலன்கள் சொல்லப்படும். நாம் இப்போது பங்குனி உத்திரத்தை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முருகனுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பல பக்தர்கள் எப்படி நாம் கந்த சஷ்டி விரதம் இந்த மாதிரியான சூரசம்ஹாரத்துலலாம் விரதம் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அது போல தான் பங்குனி உத்திரமும். அதே போல் எங்கெங்கெல்லாம் முருகன் குடிக்கொண்டு இருக்கிறாரோ அங்கெல்லாம் சிறப்பான ஒரு வழிபாடு இருக்கும். இப்போ நாம் பார்த்த அந்த காட்சி கூட முருகனுக்காக அரோகரா கோஷம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு சொல்லி முருக பக்தர்கள் பால் குடம் எடுத்துகிட்டு போகிற காட்சியை பார்த்தோம். இது ஒன்றல்ல இரண்டல்ல 3000த்திற்கும் மேற்பட்ட பால் குடங்கள் போகக்கூடிய காட்சியை தாங்க நம்ம பார்த்தோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த ஏக்தாப்பூரில் இருக்கக்கூடிய 146 அடி உயரம் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் 4ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை தாங்க நம்ம பார்த்தோம். இந்த முருகன் கோவில் திறக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 4ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா மார்ச் 31ஆம் தேதி அன்று கோலாகலமாக நடந்தது. இதில் 3000த்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தியிருக்காங்க. இந்த விழாவில் மகா அபிஷேக அலங்காரங்கள், தரிசனங்கள், சிறப்பு பூஜைகள் இவை எல்லாமே நடந்திருக்கு. சாதாரணமாகவே இந்த முத்துமலை முருகன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரும் முருகன், மிக உயரமானவர் அப்படின்னு சொல்கிறதால நாள்தோறும் இங்கே பக்தர்கள் வரக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த உத்திரம் போன்ற முக்கியமான நாட்களில் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களில் இருந்து கூட நிறைய பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு செய்துட்டு போகிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் முத்துமலை முருகன் கோவிலில் தான் இப்படி 3000த்திற்கும் மேற்பட்ட பால் குடங்கள் பக்தர்கள் எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்த்தோம். குறிப்பிட்டு 4ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3000த்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலம் போகக்கூடிய காட்சிங்கிறது ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த எப்படி கும்பாபிஷேகத்திற்கு ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து குவிந்து அந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தை சிறப்பித்தாங்களோ அதே போல தான் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த மாதிரி நடக்கும்போதும் ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். எத்தனையோ உயரமான சிலைகளை பார்த்தாலும் இந்த முருகனுடைய அழகே அழகுதாங்க. முருகன் என்று சொன்னாலே அழகுதான். அந்த அளவுக்கு ஒரு அழகான சிலையாக இங்கு வடிவமைக்கப்பட்டு முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட துன்பம் துயரம் இருந்தாலும் சரி, அந்த முருகனுடைய காலடியில் நம்ம சமர்ப்பித்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து இங்கே வழிபாடு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு ஏராளமான பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் முக்கியமான நாளாக ஆன்மீக நாளாக இந்த நாள் கருதப்படுது. ஏப்ரல் 1, 2026 புதன். இந்த நாளில் தான் இந்த பங்குனி உத்திரம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் உள்ளிட்ட பல தெய்வங்களுடைய திருக்கல்யாணம் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறது ஒரு தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 12வது தமிழ் ஆண்டினுடைய 12வது மாதமான பங்குனியில் உத்திர நட்சத்திரம் இணையக்கூடிய இந்த நாளில் பக்தர்கள் அதிகாலையிலேயே நீராடி நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் கோவில்களில் தரிசனம் செய்கிறது வழக்கமான ஒன்றாக இருக்குது. பிறகு எளிய உணவு உட்கொண்டு விரதத்தை முடிக்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த விரதத்தை அனுஷ்டித்தோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படும், தடைப்பட்ட சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை. முக்கியமாக தெய்வங்களுடைய திருமணம், அதாவது பார்வதி பரமேஸ்வரன், ராமன் சீதா, இப்படி முருகன் தெய்வானை இவர்களுடைய திருமணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்கிறதால யாருக்கெல்லாம் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கோ அவங்க முக்கியமாக இந்த பங்குனி உத்திர நாளில் திருமணத்துக்காக வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வீடு கட்டுவது, திருமணம் நடத்துவது போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாளாக இது நாள் அமையுது. குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இங்கே இந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறாங்க. சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடியதும் இந்த நாளில் வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் நிறைய பேருக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் நான் இது வரைக்கும் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எந்த ஒரு முருகன் கோவிலுக்கு இது வரைக்கும் போகிறதுக்கான பாக்கியம் எனக்கு அமையலை அப்படின்னு சொல்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள் வழியாகவே ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த உத்திர நாளில் நாம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 2 மடங்கு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி முருகப்பெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி இவையெல்லாம் ரொம்ப சிறப்பானதோ அதே போல தான் இந்த பங்குனி பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நாம் சாதாரணமாக போய் வழிபடுவதை காட்டிலும் அறுபடை வீடுகள்லேயும் பழனி போன்ற முருகப்பெருமானுடைய குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் பக்தர்கள் வெகு தொலைவில் இருந்து வெகு தூரத்தில் இருந்து கூட நடந்தே பாத யாத்திரையாக வரக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி அங்கே இருந்து முடிக்காணிக்கை செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றிட்டு நேர்த்தி கடனாக அதில் செலுத்திட்டு போகக்கூடியதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்ம தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாத கடைசி மாதமான பங்குனியில் இந்த 12வது மாதமான உத்திரம் இடம்பெறக்கூடிய புனித நாள் தான் பங்குனி உத்திரமாக சொல்கிறோம். வளமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மிக பெரும் சிறப்பை பெற்றது இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். சிவனுடைய தவத்தை கழித்ததால் இறைவனுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்படுறாரு இந்த பங்குனி உத்திர நாளில். ரதியனுடைய வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாள் தான். முருகக்கடவுள் தெய்வானையை இந்த நாளில் தான் மனம் புரிந்து கொண்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படின்னா இது புராணங்கள் வழியாக கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நாம் இது மிக பெரும் கொண்டாட்டமாக பார்த்துட்டு வரோம். முக்கியமாக அன்னதானம் கொடுத்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நிறைய பக்தர்கள் அன்னதானம் கொடுக்கறத பார்க்க முடியும். நாம் எல்லா நாளுமே கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் முக்கியமாக இந்த மாதிரியான நாட்களில் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் பெரும் சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த பங்குனி உத்திரம் அதிலும் முக்கியமாக முத்துமலை முருகன் கோவிலுடைய பங்குனி உத்திர திருவிழாவை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.